Voice of Tamil 24. உலக பிரசித்தி பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு வெளிமாநிலம் வெளிநாடுகளிலிருந்து தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். குறிப்பாக விடுமுறை நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களில் 32 அறைகளிலும் பக்தர்கள் ஏழுமலையானை தரிசிப்பதற்காக நீண்ட நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் யூடியூபர் டிடிஎஃப் வாசனும் அவரது நண்பர்களும் திருப்பதி ஏழுமலையான் தரிசனத்திற்காக காத்திருந்த பக்தர்களிடம்தான் பிராங்க் வீடியோ எடுத்து சர்ச்சையில் சிக்கியுள்ளார். அந்த வீடியோவில் யூடியூபர் டிடிஎஃப் வாசன், அவருடைய ஒளிப்பதிவாளர் ஆசிஸ் ஆகியோர் திருப்பதியில் சுவாமி தரிசனத்திற்காக பக்தர்கள் காத்திருந்த அறையை திறப்பது போன்ற வீடியோ இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டுள்ளார். அதனை திருப்பதி ஃபன்னி வீடியோ என்ற பெயரில் டிடிஎஃப் வாசன் பதிவிட்டுள்ளார். இந்த வீடியோ வைரலானது. இந்நிலையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பக்தர்களின் உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் குறும்பு வீடியோ எடுப்பது கேவலமான செயல். அத்தகைய நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்துள்ளது. இது தொடர்பாக டிடிஎஃப் வாசன் உள்ளிட்டோர் மீது போலீசில் புகார் அளிக்க தேவையான ஏற்பாடுகளை தேவஸ்தான விஜிலன்ஸ் துறை செய்து வருகிறது. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Voice of Tamil 24. லைக், ஷேர் and subscribe.